சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் மிகப்பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியாகிருந்த திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் எடுத்திருந்தார். சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அனிருத்தம் மியூசிக் பண்ணியிருந்தார். இந்த எதிர்பார்ப்புகளை கூலி படம் பூர்த்தி செய்ததா என கேட்டால் கண்டிப்பாக இல்லை. திரைக்கதையில் ரொம்ப தொய்வு, லாஜிக்ன்றது படத்தில் கிடையவே கிடையாது, கதையை எழுதவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துடைய மேக்கிங் மற்றும் திரைக்கதை எல்லாமே இருந்துச்சு. அதனால் கூலி படம் ஒரு தோல்வி படம் என்று சொல்லலான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா முதல் 4 நாட்களில் புக்கிங்லே ரஜினிகாந்துக்காகோசரம் இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சு. அதைத் தொடர்ந்து இப்போ ரஜினிகாந்த் நெல்சனோட இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் இந்த படத்திலையும் ஜெயிலர் 1 படத்தில் நடித்த சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஷராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, மிர்னால் மற்றும் ரம்யா கிருஷ்ணன் ஆகியோர் நடிச்சிட்டு வராங்க. மேலும் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் பாலையாவும் ஒரு முக்கியமான ரோல் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காரு. அதைத் தொடர்ந்து சுராஜ் வெஞ்சமுடுவும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறாராம். அதனால் ஷூட்டிங்கில் இணைஞ்சிருக்கிறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. மேலும் இப்போ ரஜினிகாந்தோடைய போர்ஷன்ஸை எடுத்துகிட்டு வராங்களாம். ரஜினிகாந்தோட போர்ஷன்ஸ் இன்னும் 20 நாள் ஷூட்டிங்கில் முடிஞ்சிடும் என சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து சுராஜ் வெஞ்சமுடு, பாலையா போன்ற மிக முக்கியமான நடிகர்களோட போர்ஷன்ஸ் தான் ஷூட் பண்ண போகிறாங்களாம். மேலும் இந்த படத்துக்கும் அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. எஸ்.ஜே. சூர்யா இந்த படத்தில் வில்லனாக ப்ளே பண்ணுறதா ஒரு சின்ன தகவல் கிடச்சிருக்கு. முதல் பாகத்தில் விநாயகன் அவருடைய பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. வில்லன்னா விநாயகன் தான் என சொல்லும் அளவுக்கு இருந்துச்சு. இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா அந்தளவுக்கு ஈடு கொடுப்பாரா? ஏன்னா ஏற்கனவே இந்தியன் 2 படத்தில் எஸ்.ஜே. சூர்யாவோட நடிப்பு ரொம்பவே சொதப்பி போயிடுச்சு. அதனால் இந்த படத்துக்கு அது எடுபடுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் 1000 கோடி, இந்த 1000 கோடின்றதே ஒரு ஸ்கேம் தான் என சொல்லப்படுது. ஏன்னா கூலி படத்துக்கே 1000 கோடி என சொன்னாங்க. அடுத்தது இப்போ இன்னொரு அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இணைந்து லோகேஷோட இயக்கத்தில் 1000 கோடி அடிக்கும் படத்தை உருவாக்குறாங்க என. ஆனால் ஜெயிலர் 2 படத்துமே 1000 கோடி அடிச்சிடும் என சொல்லப்படுது. ஏன்னா நெல்சன் அவர்கள் எடுத்த ஜெயிலர் 1 படமே 600 கோடி கிட்ட வசூல். இந்த படம் கண்டிப்பாக அதையும் பீட் பண்ணி நம்மளோட கணக்குப்படி 800 கோடி கலெக்ஷன் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா நம்பப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.